إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا يضربن بأرجلهن ليعلم ما يخفين من زينتهن وتوبوا إلى الله جميعا أيها المؤمنون لعلكم تفلحون وقال نبينا صلى الله عليه وسلم إن كان رسول الله صلى الله عليه وسلم لا يحب التيمن في طهوره إذا تطهر وفي ترجله إذا ترجل وفي انتعاله إذا انتعل رواه البخاري அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சியும் நிலவட்டுமாக. அவனுடைய கருணையும் அன்பும் உலக தூதர் உத்தம போதகர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழியை பின்பற்றி வெற்றியடைந்த அவர்களின் குடும்பத்தினர்கள் சத்திய சீலர்களான சஹாபா பெருமக்கள் தாபியீன்கள் தபவு தாபியீன்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இஸ்லாமிய பெருமக்கள் மீது நிலவட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் எந்த நோக்கத்திற்காக எந்த லட்சியத்திற்காக படைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தையும் லட்சியத்தையும் குறிக்கோளாக கொண்டு இந்த உலகத்தில் வாழுகின்ற காலமெல்லாம் அந்த அல்லாஹுவை முழுமையாக நம்பி அவன் நமக்கு தருகின்ற சோதனைகளை பொறுத்து கொண்டு முற்றிலும் அவனை சார்ந்து வாழ்ந்து ஈமானோடு மரித்து மறுமையிலே வெற்றி பெற்ற கூட்டத்தோடு நம்மை சேர்த்தருள்வானாக என பிரார்த்தித்தவனாக இன்றைய ஜும்ஆனுடைய உரைக்கு வருகிறேன். இன்றைய தலைப்பு என்னவென்று சொன்னால், ஆதாபுல் மஷீ, நடக்கின்ற பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள். பொதுவாக நம்முடைய வாழ்க்கை அனைத்தும் இஸ்லாமிய அடிப்படையிலேயே அமைந்திருக்க வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியத்தை நாம் செய்வதாக இருந்தாலும், எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும், அது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி நடைமுறைப்படுத்தி காட்டினார்களோ அந்த அடிப்படையிலே அமைகின்ற பொழுதுதான் நம்முடைய செயல்களுக்கு நிறைவான கூலி மறுமையிலே கிடைக்கும்.
இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலே இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கின்ற அந்த வாழ்க்கை வழிமுறை ஒரு அழகான வழிமுறை. அந்த வழிமுறை நமக்கு அன்றாட நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் மிக தெளிவான முறையில் நமக்கு வகுத்து நடத்தி காட்டி தந்திருக்கின்றன. அந்த அடிப்படையிலே நாம் நம்முடைய அன்றாட நடைமுறையிலே நடக்கின்ற பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நம்முடைய வாழ்க்கை வழிமுறை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சொல்கின்ற பொழுது இஸ்லாம் பல்வேறு விதமான ஒழுக்க நீதிகளை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றன. முதலாவதாக நான் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இயற்கை தேவை நிறைவேற்றுவதற்காக, காலை கடன் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த இயற்கை தேவையை நிறைவேற்றி செல்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று சொல்கின்ற பொழுது நபிகள் நாயகத்தை பற்றி சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தேவை நிறைவேற்றுவதற்காக வெளியே சென்றால் எப்படி நடந்து கொள்வார்களாம். ஃபஹரஜ லி ஹாஜத்திஹி, அவர்கள் தன்னுடைய தேவை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நடப்பார்கள். ஒலா எல்தஃபித்து, அவர்கள் திரும்பி பார்க்க மாட்டார்கள். தன்னுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக செல்கின்ற பொழுது பல பக்கம், இடப்பக்கம், புறமுதுகு, அதாவது பின்னால், இப்படி எங்கேயுமே என்ன செய்ய திரும்பி பார்க்க மாட்டார்கள். தேவை இருந்தால் மட்டும்தான் திரும்பி பார்ப்பார்களே தவிர, அதல்லாமல் ஒரு தெருவிலே நடந்து சென்றால் எந்த காரணத்தை முன்னிட்டும் என்ன செய்ய மாட்டார்கள், எந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டார்கள். அப்படி ஒரு நடைமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அப்படி திரும்பி பார்க்கின்ற பொழுது நமக்கு பலவிதமான அசௌகரியங்களை ஏற்படுத்தும். எதற்காக இவன் திரும்பி பார்க்கிறான் என்று மக்கள் தப்பாக எண்ணக்கூடும். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தேவை நிறைவேற்ற செல்கின்ற பொழுது எந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டார்கள். காரணம் இருந்தாலே ஒழிய, காரணம் இருந்தால் திரும்பி பார்க்கல், அப்படி திரும்பி பார்க்காமல் செல்வார்கள். அப்போ நபித்தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தேவை நிறைவேற்றுவதற்காக சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது எங்கேயுமே திரும்பி பார்க்கவில்லை, நான் அவரோடு பயணித்து கொண்டிருந்தேன். சிறு நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அபகினி அஹிஜாரன், எனக்கு தன்னுடைய இயற்கையை தேவை நிறைவேற்றிய பின்னால் சுத்தம் செய்வதற்காக கற்களை எடுத்து வரச் சொன்னார்கள். எதற்காக? அஸ்தக்ஃபிரு பிஹா, அந்த கற்களை கொண்டு சுத்தம் செய்வதற்காக என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒலா தத்தினி பி அலிமின் ஒலா வரசின், என்னிடத்திலே கற்களை மட்டும்தான் நீ கொண்டு வர வேண்டும், அதல்லாமல் எலும்பையோ அல்லது விட்டையை நீ கொண்டு வரக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டார்கள். தண்ணி இல்லாத ஒரு காலகட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் இயற்கை தேவை நிறைவேற்றுவதற்காக கற்களை கொண்டு வா என்று சொல்கின்ற பொழுது என்ன சொல்கிறார்கள், எலும்பை கொண்டு வராதே, அதுபோல விட்டையை நீ கொண்டு வராதே, அதை தவிர்த்து கற்களை மட்டுமே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு சுத்தத்திலே தன்னை எப்படி நிலைநிறுத்தினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை வழிமுறை அமைத்து கொண்டார் என்பது இந்த நடைமுறையின் மூலமாக நாம் என்ன செய்யணும் தெரிந்து கொள்கிறோம். அதுபோல் தெருவிலே செல்கின்ற பொழுது நான் தான் பெரிய ஆள், நான் தான் உலக அழகன், என்னிடத்தில் எல்லா வசதி இருக்கும் என்று சொல்லி இருமாப்போடு நடக்கக்கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலையும் சக மனிதனை தாழ்வாக கருதி நான் மட்டுமே உயர்ந்தவன், என்னிடத்தில் தான் எல்லாம் இருக்குது என்கிற எண்ணத்தோடு என்ன செய்யக்கூடாது, இந்த பூமியிலே நடக்கக்கூடாது. இறைவன் உனக்கு எதை தந்திருக்கிறானோ அதை கொண்டு இறைவனுக்கு நன்றி சொல்லி தான் நீ வாழ வேண்டுமே தவிர, எனக்கு எல்லாம் இருக்கு என்பதற்காக இருமாப்பு கொண்டு பெருமையோடு நடந்து கொள்ளக்கூடாது என்கின்ற அந்த வழிமுறையை நமக்கு என்ன செய்கிறார்கள், பொது வழியிலே கற்றுத்தருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், எப்படி தெரியுமா, பூமியிலே நடக்கின்ற பொழுது பணிவோடு நடக்க வேண்டும், அகந்தை கொண்டு, ஆணவம் கொண்டு, பெருமை கொண்டு உலகத்திலே நடக்கக்கூடாது. அப்படி யார் நடக்கிறானோ அவன் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை நமக்கு சொல்லித் தருகிறார்கள், ஒரு நிகழ்வை நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். முன்பொரு காலத்திலே ஒரு மனிதன் இருந்தான், அவனுக்கு அல்லாஹ் தஆலா செல்வ செழிப்பை கொடுத்திருந்தான். அந்த செல்வ செழிப்பின் மூலமாக இருக்கின்ற ஆடைகளிலேயே மிக உயர்ந்த ஆடை அணிந்து கொண்டு தன்னுடைய தலையை நல்ல அழகான முறையிலே சீவி கொண்டு என்ன செய்தான், பூமியிலே எப்படி நடந்தான், பெருமையோடு நடந்தான். எப்படி நடக்கிறான்னு சொன்னால், தான் தான் இந்த உலகத்திலே ஆச்சரியமானவன், எல்லா மக்களையும் விட நான் சிறந்தவன் என்கிற எண்ணத்தோடு இந்த பூமியில் நடந்தான். அப்படி நடக்கின்ற பொழுது அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா, இது ஹஸஃபல்லாஹு பிஹி, அவனை என்ன செய்தான், இந்த பூமியிலே விழுங்கச் செய்தான். பூமி அவனை விழுங்கியது. ஃபஹுவ யத்தஜல்ஜலு இலா யௌமில் கியாமா,
கியாமத்து நாள் வரைக்கும் அவன் என்ன செய்வான், இந்த பூமியின் அடியில் ஆழத்திலே சென்று கொண்டே இருப்பான், பூமி அவனை இழுத்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் நடந்த சம்பவத்தை சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ உலகத்திலே வாழுகின்ற பொழுது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பணத்தின் அடிப்படையில் இருக்கத்தான் செய்வான். அந்த ஏற்றத்தாழ்வு இருந்தால்தான் இந்த பூமி இயங்கும். எல்லோரிடத்திலும் எல்லாம் இருந்தால் இந்த பூமி இயங்காது, அது சாத்தியமே இல்லை. அதனால் அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான், உயர்வு தாழ்வு வசதியிலே வைத்திருக்கிறான். யாரிடத்திலே வசதி வாய்ப்பு இருக்கிறதோ அந்த வசதி வாய்ப்பு வைத்திருப்பவர்கள் பூமியிலே தனக்கான அந்த வசதி வாய்ப்போடு நடக்கின்ற பொழுது அடுத்தவரை இழிவாக நினைத்து, அடுத்தவரை துச்சமாக நினைத்து இந்த உலகத்திலே நடந்தோம் என்று சொன்னால் இந்த மனிதனுக்கு ஏற்பட்ட கதிதான் ஏற்படும். ஆகவே நீ பூமியில் நடக்கிறாயா, பொது வழியில் நடக்கிறாயா, எல்லா மனிதர்களையும் சமமாக பாவித்து நீ நட, ஒருபோது உன்னை மிக உயர்ந்தவன் என்று கருதி கொள்ளாதே என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் நமக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். அப்போ நமக்கு என்ன செய்ய வேண்டும், இந்த பூமியில் நடக்கின்ற பொழுது பணிவு தேவை வேண்டும். முக்கியமாக பணிவு நமக்கு அவசியம். அந்த பணிவோடு நடந்தால் அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு நம்ம மீது இரக்கம் காட்டுவான். பணிவில்லாமல் நடந்தால், பண்பில்லாமல் நடந்தால், பிற மனிதனை மதிக்கின்ற தன்மையில் இல்லாமல் நடந்தால் நமக்கு கண்டிப்பாக கேடு வரும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு மிக தெளிவாக காட்டுகிறது. அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இசல்லிமு சகீர அலல் கபீரி. பூமியில் நாம் நடக்கிறோமா, திருவள்ளில் நடக்கிறோமா, எத்தனையோ மனிதர்கள் வருவார்கள். யார் வந்தாலும் அவர்களுக்கு நாம் முந்தி கொண்டு சலாத் சொல்ல வேண்டும். அது பொது வழியிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம். யார் முஸ்லீமாக நமக்கு தெரிகிறார்களோ, அது தெரிந்த முகமாக இருக்கட்டும், தெரியாத முகமாக இருக்கட்டும், மொத்தத்திலே ஆளை பார்த்தவுடன் நமக்கு தெரிகிறது இவர் முஸ்லீம், இவர் அல்லாஹ்வை நம்பியவர், மார்க்கத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய என்று நமக்கு தெரிந்தால் அவர் சொல்லட்டுமே என்று நாம் இருந்துவிடக்கூடாது. என்ன செய்ய வேண்டும், முதலிலே முந்திக்கொண்டு நாம் சலாம் சொல்ல வேண்டும். அது பொது வழியில் நடக்கின்ற பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சொல்லி காட்டினார்கள், இசல்லிமு சகீரு அலல் கபீர். என்ன செய்ய வேண்டும், சிறியவராக இருப்பவர் பெரியவரை மீது சலாம் சொல்லணும். ஒரு சிறியவர் போகிறாரு, கொஞ்சம் வயசுள்ளவர் போகிறாரு, ஏத்தாப்புல ஒரு பெரியவர் வராரு, அப்போ நம்ம என்ன செய்யணும், அவர் சொல்லட்டுமே இருக்கக்கூடாது, நாம் முந்திக்கிட்டு சலாம் சொல்ல வேண்டும். அந்த சலாம் சொல்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது. அது சொல்கிறார்கள். அடுத்தபடியாக அர் ராக்கிபு அலல் மாஷி, வாகனத்திலே செல்லக்கூடியவர் நடந்து செல்வருக்கு சலாம் சொல்ல வேண்டும். ஒல் மாறு அலல் காயிதி, உட்கார்ந்திருப்போருக்கு என்ன செய்யணும், நடந்து செல்வர் சலாம் சொல்ல வேண்டும். ஒல் கலீலு அலல் கசீரி, கம்மியாக இருப்பவர்கள் அதிகமாக இருப்பவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அன்றாட வாழ்க்கையிலே கடைபிடித்து நடந்து காட்டிய அந்த செய்திகளை எல்லாம் நமக்கு அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறார். அப்போ இந்த சலாம் சொல்வதன் மூலமாக நம்மிடத்தில் இருக்கின்ற கசப்புணர்வு, கெட்ட எண்ணம் இதெல்லாம் தூரே போகின்றன. நம்மிடத்திலே பகை உணர்வு இருந்தால் யார் முந்திக் கொண்டு சலாம் சொல்கிறோமோ அதன் மூலமாக பரவாயில்லையே, நாம் அவன்கிட்ட சண்டை போட்டாலும் நம்மிடத்தில் முந்தி வந்து சலாம் சொல்கிறானே என்று நினைச்சுவார்கள், நம் மீது சந்தோஷப்படுவார்கள். தெரியாத முகத்துக்கு சலாம் சொன்ன, நான் யாரென்றே தெரியாது, என்னை கூப்பிட்டு சலாம் சொல்கிறாரே, அப்போ இவன் நல்லவனாக இருப்பான் அவர்கள் எண்ண தோன்றும். இதையெல்லாம் பொது வழியிலே கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்தபடியாக எல்கிய சலாம் அலா ஜமீஅல் முஸ்லிமீன, எல்லா முஸ்லிம் மீது என்ன செய்யணும், சலாம் சொல்ல வேண்டும். தெரிந்தவர் தெரியாதவர், அறிமுகமானவர் அறிமுகம் இல்லாதவர், வெளியூர்கள் யாரை நம்ம ரோட்டில் போக பார்த்தாலும் சரி முந்திக் கொண்டு சலாம் சொல்ல வேண்டும். அந்த முந்திக் கொண்டு சலாம் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே பகைமையை நீக்கி என்ன செய்வான், பண்பை நமக்கு தருவான், பாசத்தை நமக்கு தருவான். அதையெல்லாம் இந்த சலாத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அடக்கி வைத்து தான் இதை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அன்ன ரஜுலன் சால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, ஐயில் இஸ்லாமு ஹைர், இஸ்லாத்திலே மிகச்சிறந்த பண்பு என்ன? இஸ்லாத்தை நான் கடைபிடிக்கிறேன், இந்த இஸ்லாத்திலே பல்வேறு அம்சங்கள் இருக்கின்றன, அந்த இஸ்லாத்தில் இருக்கின்ற பல்வேறு அம்சங்களிலே சிறந்த அம்சம் எது என்று கேட்கிறார். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், துத்இமுத்தாம, நீ பசித்தோருக்கு உணவளிக்க வேண்டும். உன்னிடத்தில் உணவு இருக்கிறதா, சமைத்திருக்கிறாயா, உன்னுடைய வயிற்றுக்கு போக எஞ்சி இருக்கிறதா, அந்த உணவை பசித்தோருக்கு நீ கொடுத்துதவு. அது இஸ்லாத்திலே முதல் படியான ஒரு தன்மை, முதல் அம்சமாக இருக்கக்கூடியது பசித்தோருக்கு உணவளித்தல். இது இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு செயல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவதாக சொல்லுகின்ற காரியம் என்ன, பசித்தோருக்கு உணவளிக்க வேண்டும். இரண்டாவதாக தக்ரவு சலாம அலாமன் நரஃப்த ஒமல்லம் தஅரிவு, நீ அறிந்தோருக்கும் அறியாதோருக்கும் சலாம் சொல்ல வேண்டும். எதுவும் நமக்கு தெரியாத, ஏன் நான் போய் சலாம் சொல்லணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. யார் வந்தாலும் சரி,
முஸ்லிமுடைய தோற்றத்தோடு இருந்தால் அவருக்கு நாம் முந்தி கொண்டு சொல்ல வேண்டும். அது தெரிந்தாலும் தெரியாட்டாலும் யாராக இருந்தாலும் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அம்சத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ என்ன செய்யணும்? இந்த சலாத்தை பொது வழியில் நடக்கின்ற பொழுது, அதை பரவலாக்குகின்ற பொழுது நமக்கு மத்தியிலே பாசம் என்ன செய்யும்? அப்படியே வளரும். அதற்கு அடிப்படையாக இந்த சலாத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்தபடியாக இல்காவு ஸலாம் அலா சிபியான், சிறுவர்கள் வருகிறார்களா, நாம் பெரியவர்களாக போகிறோம், நாம் பெரியவர்கள் தான் சிறியவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறோம். அப்போ சிறியவர்களை பார்த்தால் சின்ன பையன் இவனுக்கு நாம் ஏன் சலான் சொல்லணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. சிறுவர்களாக இருந்தால் முந்திக் கொண்டு என்ன செய்யணும்? அவர்களுக்கு சலான் சொல்லி, எப்படி இருக்கிறாய், நன்றாக இருக்கிறாயா, படிக்கிறாயா, என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய் என்று அந்த சலாத்துக்கு பின்னால் அவர்களோடு உரையாடுகின்ற பொழுது அந்த சிறுவர்களுக்கு அந்த நல்ல பண்பு வளரும். அதன் மூலமாக அவர்களுக்கு உங்கள் மீது உண்டான மரியாதை பெருகும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கும் நீங்கள் சொல்கின்ற அந்த செய்தி இன்பத்தை தரும். அப்போ அவர்களும் கற்றுக்கொள்கிறார்கள், ஓஹோ இப்படி தான் நடந்து கொள்ள வேண்டுமா, நாமும் பெரியவர்களானால் சிறுவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டுங்கிற அந்த தன்மையை அவருடைய உள்ளத்தில் அது விதைக்கும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள், இல்காவு ஸலாம் அலா சிபியான், நீ என்ன செய், சிறியவர்களை பார்த்தால் அவர்களுக்கு நீ சலாம் சொல்லு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எப்படி அது நடத்தி காட்டுறாங்க பாருங்கள். அன்னகு மர்ர அலா சிபியானின், 2 சிறுவர்கள் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். ஃபசல்லம அலைஹிம், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சிறுவர்களுக்கு சலாம் சொன்னார்கள் என்று அந்த செய்தியை என்ன செய்கிறோம்? புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் பொது வழியிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய தன்மைகள் என்பதை பார்க்கிறோம். அப்போ அதுக்கு அடுத்தபடியாக நாம் ரோட்டில் போயிட்டுருக்கிறோம், நம்முடைய கண்ணுக்கு அந்த ரோட்டில் தெரிகிறது பிறருக்கு இடையூறு தரக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் கிடக்கிறது, முள், குப்பி ஓடு, ஏதாவது ஒன்று கிடக்குன்னு வைங்களேன், நமக்கு என்னன்னு நாம் போகக்கூடாது. அது பிறருக்கு இடையூறு தருமே, நம்முடைய கண்ணிலே பட்டு விட்டது, அடுத்தவங்களில் படுதோ படலையோ அப்படி பார்க்கக்கூடாது. நாம் பார்த்துட்டோமா, ரோட்டில் நடக்கக்கூடிய பொழுது ஒரு பொருளை பார்க்குறோமா, பிறருக்கு இடையூறு தரக்கூடிய, பிறருக்கு காயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளை பார்க்குறோமா, உடனடியாக என்ன செய்யணும்? அதை எடுத்து அப்புறப்படுத்த வேண்டும். இது நடைமுறை சாத்தியத்தை நாம் படுத்தி காட்ட வேண்டும். பிறருக்கு எப்படி போனால் என்ன என்று இருந்துவிடக்கூடாது. நாம் ரோட்டிலே போகின்ற பொழுது பிறருக்கு இடையூறு தரக்கூடிய எந்த பொருளையும் போடவும் கூடாது. அதுபோல் அது போடப்பட்டிருந்தால் அதை எடுத்து அகற்ற வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் நமக்கு அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறார்கள். பைனமா ரஜுல் எம்ஷிஃபி தரீக்கின் வஜத குஸ்ன ஷௌக்கின் அல தரீக்கி, எந்த மனிதன் தான் நடந்து போகக்கூடிய தெருவிலே அல்லது ரோட்டிலே பார்க்கிறானோ ஒரு முள் அல்லது ஒரு கள்ளிச்செடி, ஏதாவது ஒரு செய்தி, ஒரு பொருளை பார்க்குறான், ஒரு குப்பையோடு ஒரு ஆணி ஏதாவது ஒன்று கிடைக்குது வைங்களேன், உடனே என்ன செய்யணும்? அதை எடுத்து அப்புறப்படுத்துகின்ற பொழுது ஃபஷக்கர் அல்லாஹ், அல்லாஹ் அவனுக்கு நன்றி செலுத்துகிறான். அல்லாஹ் நன்றி செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை, நாம தான் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ் பெருமைப்படுத்துவதற்காக சொல்கிறான், அவனை கண்ணியப்படுத்துவதற்காக சொல்கிறான். ஃபஷக்கர் அல்லாஹ், அல்லாஹ் அவனுக்கு நன்றி செலுத்தி ஃபகஃபர லஹு, அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறான். அப்போ தாராளமாக நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதிரி நன்மைகளெல்லாம் சம்பாதிக்க வேண்டும். பொது வழியிலே போகின்ற பொழுது அது அசுத்தம் செய்வது, குப்பை ஓடை தூக்கி வீசுவது, தெருக்களிலே குப்பைகளை அள்ளி கொட்டுவது, இது போன்ற செயல்களை எல்லாம் ஒரு உண்மையான முஃமின் செய்யக்கூடாது. அப்படி யாராவது செய்திருந்தால் அதை முடிந்த அளவுக்கு தடுக்க வேண்டும். அவர்கள் செய்துவிட்டு போனால் அவன் செய்யட்டும், அவன் தானே போட்டான், அவன் எடுக்கட்டுமே என்று பார்க்கக்கூடாது. உடனடியாக சேவை மனப்பான்மையோடு பிறருக்கு நன்மையை நாடக்கூடிய எண்ணத்தோடு அவைகளை அப்புறப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ் அவனுக்கு என்ன செய்ய நன்றி செலுத்துகிறான், அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறான். இப்போ எவ்வளோ அற்புதமான மார்க்கம் என்று பாருங்கள். அன்றாட நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டிய இந்த நல்ல ஒழுக்கங்களை இஸ்லாத்தை தவிர வேறு எங்கு கற்றுத்தரப்படுகிறது? இஸ்லாம் மட்டும்தான் இவைகளையெல்லாம் நமக்கு என்ன செய்கிறது? கற்றுத்தருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுபோலும் இல்லாமல் ரோட்டிலே போகின்ற பொழுது ஆண் ஆணாக தான் நடக்க வேண்டும், பெண் பெண்ணாக தான் நடக்க வேண்டும். ரோட்டிலே செல்கின்ற பொழுது, தெருவிலே செல்கின்ற பொழுது ஆண்கள் பெண் வேஷம் போடுவதோ அல்லது பெண்கள் ஆண் வேஷம் போடுவதோ இஸ்லாம் கடுமையாக கண்டித்திருக்கிறது, அதை மறுத்திருக்கிறது. ஒருபோதும் ஆண் பெண் வேஷம் போடக்கூடாது. அதேபோல் ஆண் பெண் வேஷம் போடக்கூடாது. ஆணும் பெண்ணும் அவர்களுக்குரிய தன்மையோடு நடக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முத்தஷப்பிஹீன மினர் ரிஜாலி பின் நிசாயி ஒல் முத்தஷப்பிஹாத்தி மினன் நிசாயி பிர் ரிஜால். அதாவது பெண்கள் ஆண் வேஷம் போடுவதும் ஆண்கள் பெண் வேஷம் போடுவதும் இதெல்லாம் தடை செய்யப்பட்ட ஒன்றாகும். இது என்ன செய்யும்? சமூகத்து மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ஒருத்தன் என்ன செய்கிறான்? பொம்பளை வேஷம் போட்டு ரோட்டில் போயிட்டே இருக்கிறான். எல்லாருடைய பார்வை என்ன தெரியும்? அவன் பெண்ணாக தான் இருப்பான் என்று. அவன் மற்றவங்களை ஏமாத்துறான். இதெல்லாம் தவறுகள் நடப்பதற்கும் மார்க்கத்துக்கு புறம்பான செயல்கள் நடப்பதற்கும்
மக்களுடைய சுமூகமான வாழ்வு கெடுவதற்கு இது காரணமாக அமைந்துவிடும். ஆகவே இஸ்லாம் என்ன செய்கிறது? பொது வழியில் நடக்கின்ற பொழுது எப்போவுமே ஆணாக இருக்க வேண்டும், பெண்ணாக இருக்க வேண்டும். ஆண்களுடைய உடையை பெண்கள் அணிவதும் பெண்களுடைய உடையை ஆண்கள் அணிவதும் மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்று என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மிக அழகான முறையில் சொல்லி காட்டுகின்றதை பார்க்கணும். அப்போ இதெல்லாம் நிச்சயம் தடை செய்யப்பட்ட ஒன்று. அடுத்தபடியாக பாருங்கள், நாம் தொழுகைக்கு வாரோம், பள்ளிவாசலேருந்து வீட்டிலேருந்து நிச்சயம் தொழுகைக்காக வாரோம். அப்போ தொழுகைக்காக வருகின்ற பொழுது இங்கே தொழுகை நிலைநாட்டப்பட்டு விட்டது, தொழுகை ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நீங்கள் வேகமாக வர வேண்டிய அவசியம் இல்லை, வேகமாக நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய நிதானத்தோடு நீங்கள் வந்தால் போதும். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நீ வேகமாக உதவி செய்துட்டு வரும் பொழுது கால் தடுக்கி விழுந்துடலாம், யாருக்கு மேலேயாவது மோதிடலாம், ஏதாவது ஒன்று நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்போ முன்கூட்டி எச்சரிக்கையோடு இஸ்லாம் சொல்லுகிறது, இதா சுவ்விப பிஸ் சொலாத்தி ஃபலா தத்துகா வந்தம் தஸ்வாவுன, தொழுகை ஆரம்பிக்கப்பட்டு விட்டால் நீங்கள் தொழுகைக்காக வருகிறீர்களா என்ன செய்யுங்கள், வேகமாக வர வேண்டிய அவசியமில்லை. வத்துகா, நீங்கள் மெதுவாக வாருங்கள். வலைக்கும் சக்கீனா, அமைதியாக நீங்கள் வாங்க என்று சொல்லிவிட்டு நமக்கு சொல்கிறார்கள், ஃபமா அதிரத்தும் ஃபசல்லு, உங்களுக்கு எந்த வக்து எந்த ரக்காத்து கிடைக்கிறதோ அதை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். ஒமா ஃபாத்தக்கும், எந்த ரக்காத்து உங்களுக்கு தப்பி விடுகிறதோ ஃபாத்திம்மு, நீங்கள் அதை பூர்த்தி செய்யுங்கள். வேகமாக வந்து நீங்கள் அவசரப்பட வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், ஃபைன் அஹதக்கும் ஃபி சலாத்தின் இதா கான யஅமிது ஸலா, தொழுகை நாடி நீ வீட்டிலிருந்து புறப்படுகிறாயே, அப்படி நீ புறப்பட்டு வருகின்ற பொழுதே நீ தொழுகையில் இருக்கிறாய் என்ற அர்த்தம். அதற்காக வேண்டி நீ ஏன் வேகமாக வர்ற, ஏன் அவசரப்பட்டு ஓடுற, திடீர்னு வலிக்கு விழுந்தா என்ன ஆகும், அதெல்லாம் நீ பார்க்கணும், அதெல்லாம் யோசனை பண்ணி நினைச்சு வரணும். அதற்காக வேண்டி சொல்கிறார்கள், தொழுகைக்காக நீ வருகிறாயா, மெதுவாக வா, மெதுவாக வந்து உனக்கு எந்த ரக்காத்து கிடைக்கிறதோ அந்த ரக்காத்தை நீ தொழுதுகொள், எந்த ரக்காத்து விடுபட்டுகிறதோ அந்த ரக்காத்தை நீ பூர்த்தி செய்ய என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ இதெல்லாம் நாம் என்ன செய்யணும், கவனத்தில் கொண்டு நடக்க வேண்டும். அடுத்தபடியாக சொல்கிறார், பெண்களுக்கு சொல்கிறார்கள், லா தவ்ரிபுல் மராத்து பிரிஜ்லிஹா, பூமியில் நடக்கின்ற பொழுது என்ன செய்ய, பெண்கள் அப்படி சலக்குன்னு நடக்கக்கூடாது. சில கொலுசுகள்லாம் போட்டு அதில் முத்தெல்லாம் பதிச்சிருப்பாங்க, அதை போட்டு நடக்கின்ற பொழுது அது ஒரு விதமான சத்தத்தை ஏற்படுத்தும். இந்த சப்தம் பாலியல் சீண்டலுக்கு அது வழிவகுக்கும். இந்த சத்தம் என்ன செய்யும், மற்ற ஆடவர்களுக்கு கெட்ட எண்ணம் பிடித்தவர்களுக்கு என்ன செய்யும், அது என்ன செய்யும், கெடுதியை ஏற்படுத்தும். அவர்கள் அதன் மூலமாக உங்கள் மீது என்ன செய்வார்கள், ஏதாவது ஒன்றை செய்வதற்கு முற்படுவார்கள். அதற்காக வேண்டி இதை நீங்கள் செய்யக்கூடாது. பெண்ணை ஒடுக்க பார்க்கிறது இஸ்லாம் என்று எண்ணிவிடக்கூடாது. இஸ்லாம் பெண்களுக்கு நல்லதை மட்டுமே நாடும். இஸ்லாத்தை மாதிரி பெண்களுக்கு அந்நியப்படுத்தக்கூடிய, இஸ்லாத்தை மாதிரி பெண்களுக்கு உரிமை வழங்கிய எந்த மதம் இந்த உலகத்தில் இல்லை. இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் அத்தனை உரிமைகளையும் அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றன. ஆகவே பெண்களுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது, லா தவ்ரிபுல் மராத்து பி ரிஜ்லிஹா லீ துலுஹிர ஜீனத்தா, தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்துவதற்காக அவர்கள் என்ன செய்யக்கூடாது, பூமியிலே சப்தத்தை போட்டு நடக்கக்கூடாது. அதாவது சலக்கு இன்றைக்கி ஈஸ்ட் செருப்பெல்லாம் வந்துருச்சு, அப்படி சக்குன்னு சவுண்டு கேட்குறது நாம் பார்க்குறோம். அப்படி நடந்தால் அது யாருடைய நடை, ஷைத்தானுடைய நடை. அந்த நடையின் மூலமாக என்ன விரும்புகிறார்கள், மற்ற ஆடவர்கள் நம்மை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்படி விரும்புவது என்ன செய்யும், அதை தவறான ஒரு செயலுக்கு அது வழிவகுக்கும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் பாருங்க, ஒலா யல்ரிபுன பி அர்ஜுலிஹின்ன லி யுஅலமமா யக்ஃபீன மின் ஸீனத்திஹின்ன, அவர்கள் தங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அழகை வெளிப்படுத்துவதற்காக பூமியிலே சப்தம் வரக்கூடிய அளவுக்கு அடித்தடித்து நடக்க வேண்டாம் என்று இஸ்லாம் மிக வன்மையாக என்ன செய்கிறது, பெண்களுக்கு கட்டளை இடுகிறது. அப்போ இதெல்லாம் என்ன செய்கிறது, இஸ்லாம் செல்லக்கூடிய நடைமுறைகள் இன்றைக்கி உலகத்தில் பார்க்குறோம். எல்லா பெண்களையும் பார்க்குறோம், இஸ்லாமிய பெண்களையும் பார்க்குறோம். இஸ்லாமிய பெண்கள் அடக்க ஒடுக்கமாக இஸ்லாம் சொல்லுகின்ற அந்த தன்மையோடு நடக்கின்ற பொழுது அவர்களுக்கு எந்த விதமான கெடுதலும் ஏற்படுவதில்லை. இஸ்லாம் அல்லாத பெண்கள் இது போன்ற தன்மையோடு மார்க்கம் தடுத்திருக்கின்ற செயல்களெல்லாம் கையில் நடக்கின்ற பொழுது அவர்களுக்கு பல்விதமான கேடுகள் வருகின்றதை நாம் பார்க்கிறோம். அப்போது இஸ்லாம் பெண்களுக்கு நல்லதை மட்டும்தான் நாடுகிறதை தவிர பெண்களுக்கு ஒருபோதும் கெடுதியை நாடவில்லை என்பதை இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அடுத்தபடியாக பெண்கள் வெளியிலே செல்கின்ற பொழுது நறுமணம் பூசிக்கொள்ளக்கூடாது. நறுமணம் இருக்கிறதல்லவா, அந்த நறுமணத்தை தன்னுடைய கணவனை மகிழ்ப்பதற்காக இதெல்லாம் ஹலால் செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா அவருக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான். வெளியிலே செல்கின்ற பொழுது இந்த நறுமணத்தை பூசிக்கொண்டு போகின்ற பொழுது மற்றவர்கள் அதை முகர்வார்கள்.
அப்படி முகர்கின்ற பொழுது, அதை மோர்ந்து பார்க்கின்ற பொழுது, அந்த வாசனை அவர்கள் எட்டுகின்ற பொழுது, அந்த பெண்கள் மீது அவர்கள் என்ன செய்வார்கள்? பாலியல் சீண்டலுக்கு ஏதாவது வழியை தேடுவார்கள். அதனால் இஸ்லாம் நமக்கு என்ன செய்கிறது? சொல்லி காட்டுகிறது. ஐயமா இம்ராத்தின் இஸ்தாமரத்து ஃபமர்ரத் அலா கௌமில் யஜிது ரீஹா ஃபஹிய ஜானியா என்று இஸ்லாம் சொல்கிறது. பாருங்கள், எந்த பெண்ணாவது நறுமணத்தை பூசிக்கொண்டு வெளியில் நடக்கின்ற பொழுது, வெளியில் நடக்கிறாள், எதற்காக? மற்ற ஆடவர்கள் நம்மை பார்க்க வேண்டும். பாடுறா, உயர்ந்த சென்ட் அடிச்சிருக்கிறா. இன்றைக்கி நாம் பார்க்குறோம், ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு விதமான வாசனையை தனக்காக தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள். அதை பூசிக்கொண்டு தான் வெளியே வருகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது இந்த தான் வாரா, இவ தான் வாரான் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி விதவிதமான நறுமணங்கள் வந்து விட்டன. இந்த நறுமணமெல்லாம் கூடும் தான் யாரை மகிழ்ப்பதற்கு? தன்னுடைய கணவனை மகிழ்ப்பதற்கு கூடும். ஆனால் வெளியிலே வந்து விட்டால், பொது வழியிலே வந்து விட்டால், இந்த நறுமணங்களை நீ என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பாக முற்றாக நீ தவிர்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், உலகம் உன்னை எப்படி பார்க்கிறது என்று சொன்னால் மோகப்பொருளாக உன்னை பார்க்கிறது. இந்த உலகம் அப்படி பார்க்காமல் இருக்க வேண்டும் சொன்னால் நீ என்ன செய்ய வேண்டும்? இதுபோல் நறுமணங்களை வீட்டில் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர வெளியிலே நீ பயன்படுத்தக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக சொல்லிவிட்டு சொல்கிறது. ஃபஹிய ஜானியா, அது பாலியல் சீண்டதுக்கு அது வழிவகுக்கும் என்று இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றன. அப்போ இதெல்லாம் என்ன செய்கிறது? நமக்கு இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய நடைமுறைகளாக இருக்கின்றன. ஆகவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் சொல்லித் தருகின்ற இந்த நடைமுறைகளையெல்லாம் நாம் பேணி நடக்கின்ற பொழுது, நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான கூலி வழங்கப்படுகின்றன. இந்த நடைமுறைகளையெல்லாம் தூக்கி தூரைந்து விட்டு எனக்கு நான் என் மனசு போல தான் போவேன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய முடியாது? மறுமையிலே வெற்றி கொள்ள முடியாது. ஆகவே வெற்றி வேண்டுமா? இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த நடைமுறைகளை பயன்படுத்தி வாழக்கூடிய நல்ல மக்கள் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அல்வானாக. பாரக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நடைமுறையிலே பொது வழியிலே நடக்கின்ற பொழுது கடைபிடிக்க வேண்டிய சில அம்சங்களை நாம் என்ன செய்தோம்? முன்னுரையிலே பார்த்தோம். அடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள், நாம் செருப்பணிவதாக இருந்தாலும் சரி, தலை சீவுவதாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் முன்னுரிமை எதற்கு வழங்க வேண்டும் என்று சொன்னால் வலது பாகத்திற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். நம்ம வெளியில் போகிறதுக்காக புறப்படுறோன்னு வைங்களேன். அப்படி புறப்படும் பொழுது செருப்பை மாட்டுவோம். செருப்பை மாட்டும் பொழுது அவசரத்தில் செய்யக்கூடாது, இடது காலை மாட்டிடக்கூடாது. இடது காலை மாட்டினா நமக்கு நன்மை கிடைக்காது. வலது காலை தான் முதல்ல என்ன செய்யணும்? செருப்பை மாட்டணும். அப்படி மாட்டுகின்ற பொழுது அதற்கு என்ன செய்யணும்? நமக்காக தான் செருப்பை மாட்டுறோம், அது நம்முடைய தேவைக்காக. இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படையிலே வலது காலத்திலே முதலாவதாக செருப்பை மாட்டுகின்ற பொழுது அதற்குண்டான கூலி அல்லாஹ் தர்றான். ஏன் தர்றான்? நபிகள் நாயருடைய நடைமுறையை நாம் பின்பற்றுகிறோம். அப்போ நபிகள் நாயத்துடைய நடைமுறையை பின்பற்றுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்? அதற்கு அபரிவிதமான நன்மைகளை தருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், இன்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அழகாக சொல்லி காட்டுறாங்க பாருங்கள். லி யுஹிப்பு தயமுன ஃபி துஹூரி, சுத்தம் செய்கின்ற பொழுது அதாவது வலது பாகத்திற்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். இப்போ நம்ம குளிக்க போகிறோன்னு வைங்களேன், குளிக்க போகும்போது வலது பாகத்திலேருந்தே தண்ணீரை ஊற்றணும். தேய்க்கின்ற பொழுது வலது பாகத்திலேருந்தே தண்ணீரை ஊற்றி என்ன செய்யணும்? தேய்க்க வேண்டும். அப்படி தேய்த்தால் அதற்குண்டான கூலி அல்லாஹ் தஆலா என்ன செய்ய நமக்கு தர்றான். அது மட்டும் இல்லாமல் தரஜுலி இதா தரஜல, செருப்பை மாட்டுகின்ற முடி சீவரம் இல்லை, முடி சீவுகின்ற பொழுது வலது பாகத்திலேருந்தே சீவணும். அப்படியே சீவி கொண்டு வரணும். முடி சீவரம் நம்முடைய ஸ்டைலுக்காக சீவுகிறோம், ஆனால் வலது பாகத்தில் சீவினால் அதற்குண்டான கூலி அல்லாஹ் தஆலா நமக்கு தருகிறான். அதுபோல் ஒஃபின்தினாலிகா இன்தஅல, செருப்பை அணுகின்ற பொழுதும் வலது பாகத்திலிருந்தே செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அதற்கான கூலியை தர. இப்படி ஏராளமான செய்திகளை அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகத்தின் மூலமாக நமக்கு தருகிறான். அப்போ எதெல்லாம் நன்மையான காரியம் என்று இருக்கிறதோ அத்தனை காரியங்களுக்கும் வலது பாகத்தை முற்படுத்த வேண்டும். எதெல்லாம் நம்ம கலட்டி போடுறோமோ அதற்கெல்லாம் இடது பாகத்திலேருந்து என்ன செய்யணும்? ஆரம்பிக்கணும். அப்படி செய்கின்ற பொழுது அதற்குண்டான கூலியை தரும். அதுபோல் ஒத்த செருப்போடு நடக்கக்கூடாது. ரோட்டில் போயிட்டுருக்குறோம், 2 செருப்பை போட்டு போகிறோம், ஒரு செருப்பில் வாரம் வந்து போச்சு,
அப்போ என்ன செய்ய, ஒரு செருப்பை போட்டுக்கிட்டே நடக்கக்கூடாது. அது இஸ்லாம் தடுத்திருக்கு பாருங்கள், எவ்வளோ நுணுக்கமாக பாருங்கள். இஸ்லாம் தடுத்திருக்கு. ஒரு செருப்பு பறந்து போச்சா இன்னொரு செருப்பையும் கழட்டி கொண்டு கையோடு கொண்டு போய் தச்சுட்டு ரெண்டாவது ஒன்றா போட்டுக்கோ. அது ஒரு ஒத்த உரையோட கால் உரையோடு நடக்கக்கூடாது, 2 உரையோடு நடக்கணும். 2 உரையோட தான் நீ போகணும், 2 செருப்போட தான் நீ போகணும். இடையில் ஏதாவது மிஸ்டேக் ஏற்பட்டு செருப்பு பார்த்தாலோ உடனே கழட்டிக்கு 2ஐயும் கழட்டி சரி பண்ணவர் தான் போடணும் என்று இதையெல்லாம் இஸ்லாமுக்கு சொல்லித் தருகிறது. இதெல்லாம் பொது வழியிலே கடைபிடிக்க வேண்டிய காரியங்களாக இருக்கின்றன. ஆகவே அல்லாஹு தஆலா எந்த நோக்கத்திற்காக படைத்தானோ அந்த நோக்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல மக்கள் அல்லாஹு தஆலா நம் அனைவரும் ஆக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.